இப்போ இந்த மாதிரியான குழந்தைகளை வந்துட்டு தயார்படுத்தி தொழில் கல்வி அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு இல்லைங்களா? ஆமா. சோ அதை டிப்ளமோல எல்லாம் ஜாயின் பண்றதுக்காக உங்ககிட்ட இருந்து சிறப்பா அந்த மாதிரி பசங்களை இந்த ஒரு 10th படிக்கும் போதே அடுத்து நீங்க இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க் ஷாப்ஸும் நீங்க பண்றீங்க இல்லையா? ஆமாங்க. எங்களுக்கு 10ஆம் வகுப்புலயே வந்து மாணவர்களுடைய நிலை பற்றி தெரியும். ம், அந்த மாணவர்களுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு, ம். இந்த மாணவனால மேற்கொண்டு படிக்கிறதுக்கு முடியும். இன்னும் நல்லா படிக்க முடியும். இவன் கொஞ்சம் அதை விட குறைவா இருப்பான். அதுக்கும் குறைவா இருப்பான். இவனுக்கு தொழிற்கல்விக்கு கொண்டு போனோமா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பள்ளியிலேயே ஒரு தொழிற்கல்வி பிரிவு ஒன்று இருந்தது. சரி. அதுதான் இப்போ ஒரு 2 ஆண்டாக அந்த ஆசிரியர் பணி ஓய்வு பெற்றதால அரசாங்கம் மாற்று ஆசிரியர்கள் கொடுக்கல. அதனால அந்த இது நிறுத்தி வைக்கப்பட்டது. அது மாதிரியான பயன்களை மாணவர்களை வந்து நாங்கள் தொழிற்கல்வி அவர்களை படிக்க வைத்து அவர்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்கா டிப்ளமா ஹோல்டரா கொண்டு போவோம். ஓகே. அது மாதிரி டிப்ளமா முடிச்சுட்டு அந்த மாணவர் ஒரு மாணவர் அவர் மேலும் பிஇ முடிச்சிருக்காரு. ஓ. இப்படியெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபோசிஸ் போல கம்பெனியில பணியாற்றுகின்றார்.